வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு சென்றுள்ள நிலையில் முக்கிய அமைச்சகங்களை மேற்பார்வையிட 4 பதில் அமைச்சர்கள் நியமனம். நாட்டு மக்களை வாழ வைக்க முடியாத ஒரு அரசாங்கமே ஆட்சி அமைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விகாரையை ஒழித்து அதை சூழ்ந்துள்ள 14 ஏக்கர் காணியை மீள கையளிக்க கோரி நாளை மற்றும் நாளை மறுதினம் தொடர் போராட்டம். சேதமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கான இழப்பீடு மதிப்பீடு தொடர்பாக அரசாங்கம் கவனம். சிலர் கைதாகவும் வாய்ப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டு உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் பங்கேற்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு சென்றுள்ள நிலையில் முக்கிய அமைச்சகங்களை மேற்பார்வையிட 4 பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியின் ஊடக பிரிவின்படி ஜனாதிபதியின் கீழ் உள்ள 4 அமைச்சகங்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சகம், பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் ஆகியன உள்ளடங்குகின்றது. இதன் அடிப்படையில் டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கான பதில் அமைச்சராக டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கான பதில் அமைச்சர் எரங்க வீரரத்னவும், பாதுகாப்புக்கான பதில் அமைச்சராக பாதுகாப்பு பதில் அமைச்சர் அருண ஜெயசேகரவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கான பதில் அமைச்சராக தொழிலாளர் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கான பதில் அமைச்சர் டாக்டர் அனில் ஜாந்த் பெர்னாண்டோவும், வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாவுக்கான பதில் அமைச்சராக அருண் ஹேமச்சந்திரவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாட்டு மக்களை வாழ வைக்க முடியாத ஒரு அரசாங்கமே ஆட்சி அமைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அவிசாவளையில் நடைபெற்றிருந்த மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். என விவசாயிகள் தங்கள் நெல்லை விற்பனை செய்ய முடியாத நிலைமை காணப்படுவதாகவும், நுகர்வோர் தாங்க முடியாத விலைக்கு தேங்காய், அரிசி, உப்பு போன்ற அடிப்படை உணவுகளை வாங்க வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் அத்தியாவசிய உணவுகளை வழங்க முடியாத ஒரு அரசாங்கம் மக்களை எப்படி வாழ வைக்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பினார். மேலும் இன்றும் பெரும்பாலான மக்கள் கடன் சுமையில் மூழ்கியுள்ளனர். நன்றாக வாழ்ந்த மக்களின் ஆயுட்காலம் குறைந்து வருகின்றது. பொதுமக்கள் உற்பத்தி, நுகர்வு மற்றும் முதலீடு குறைந்துள்ளன என்று அவர் கூறியுள்ளார். இதனுடன் விவசாயிகள் தங்கத்தை அடமானம் வைத்து விவசாயத்தில் ஈடுபட்டாலும் உரமும் நிலையான விலையும் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதனையும், இதனால் அவர்கள் கூட்டுறவு துறையிலிருந்து கடன் வாங்குவது அதிகரித்துள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட திஸ்ஸ விகாரையை ஒழித்து அதை சூழ்ந்துள்ள 14 ஏக்கர் காணியை மீள கையளிக்க கோரி காணி உரிமையாளர்கள் நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 2 நாட்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 7 ஏக்கர் காணி எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் சட்டவிரோதமாக திஸ்ஸ விகாரை எனப்படும் விகாரை கட்டப்பட்டுள்ளது. குறித்த பகுதியின் மக்கள் 1990ஆம் ஆண்டு யுத்தம் காரணமாக இங்கிருந்து வெளியேறியிருந்த நிலையில் பின்னர் ராணுவத்தால் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. யுத்தம் முடிவடைந்த பிறகு மக்கள் மீள்குடியேற ராணுவம் கட்டம் கட்டமாக அனுமதி அளித்தது. அதேவேளை தற்போது விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழ்ந்துள்ள 14 ஏக்கர் காணியில் மக்கள் மீள்குடியேற்றுவதற்கான அனுமதி இனமும் வழங்கப்படவில்லை. சர்வதேச அளவில் எவ்வித அனுமதிகளும் இல்லாமல் யாழ்ப்பாணம் மாவட்டம் மற்றும் தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் விகாரையின் கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டு அந்த பகுதி மக்கள் கொண்டிருக்கின்ற காணிகள் மீள கையளிக்க முடிவு செய்யப்பட்டது. ஆனால் காணிகள் மீள கையளிக்கப்படவில்லை. மேலும் இராணுவத்துடன் இணைந்து விகாரைகள் கட்டப்பட்டுள்ளது. காணி உரிமையாளர்கள் ஏற்கனவே ஒரு ஆண்டுக்கு மேலாக இந்த நிலையை எதிர்த்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். எனவே நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 2 நாட்களிலும் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளார்கள். அவர்கள் அனைத்து தரப்பினரையும் தங்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அதில் ஈடுபட வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். இதேவேளை அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளரிடம் கடிதம் மூலம் விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழ்ந்துள்ள 14 ஏக்கர் காணிகளை விகாரைக்கு ஒதுக்கி அதில் யாத்திரைகள், தங்குமிடங்கள், மடாலயங்கள் மற்றும் பூங்காக்கள் அமைக்க வேண்டும் என்று கேட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் தையிட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கான போராட்டத்திற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் இன்று வவுனியாவில் இடம்பெற்றுள்ளது. அதன் பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு கூறினார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில், யாழ் தையிட்டி விகாரைக்கு எதிராக நடைபெறும் போராட்டத்திற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையான ஆதரவை வழங்கும். அது உண்மையில் உடைக்கப்பட வேண்டிய விடயம். வடக்கு கிழக்கில் பிக்குக்குள் மற்றும் சில திணைக்களங்கள் நினைத்ததை செய்யும் நிலைமை உருவாகியுள்ளது. எனவே இந்த விகாரை உடைக்கப்பட வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு. அதற்கான ஆதரவை நாங்கள் வழங்குவோம். மக்களுடைய விருப்பமும் அதுவே என்றார்.
இதேவேளை குறித்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வவுனியா வடக்கு பிரதேச சபையில் தமிழ் கட்சி கூட்டமைப்புகள் இணைந்து போட்டியிடுவதற்கு கலந்துரையாடுவதாக தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் திணறிக் கொண்டுள்ளது. அத்துடன் வாக்களித்த பெரும்பாலான தமிழ் மக்கள் இப்போது வருத்தப்பட்டுள்ளதை காண்கின்றோம். எனவே எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பொதுமக்களின் ஆலோசனைகளையும் அபிப்பிராயங்களையும் கேட்டறிந்து மக்கள் மத்தியில் நன்மதிப்பு பெற்ற வேட்பாளர்களை தேர்வு செய்யும் வகையில் கலந்துரையாடியுள்ளோம் என்றார். 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட கலவரத்தின் போது தீ விபத்து ஏற்பட்ட 43 எம்பிகளுக்கு தீ காப்பீடு வழங்கப்பட்ட போதிலும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீடு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று டாக்டர் பிரதீபா மகாநாமஹேவா கோரிக்கை விடுத்துள்ளார். 2005ஆம் ஆண்டு பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் இலங்கையின் பேரிடர் நிவாரண கொள்கையின்படி முழுமையாக அளிக்கப்பட்ட வீடுகளுக்கான இழப்பீடு 2.5 மில்லியன் ரூபாய் என்று அவர் கூறினார். இருப்பினும் எம்பிக்களுக்கு அதிக தொகை ஒதுக்கப்படுவது குறித்து மகாநாமஹேவா கவலைகளை எழுப்பி இந்த கொடுப்பனவுகளுக்கான சட்டப்பூர்வ அடிப்படையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளார். டாக்டர் மகாநாமஹேவாவின் கூற்றுப்படி அப்போதைய பொது நிர்வாக அமைச்சால் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இழப்பீடு முந்தைய அரசாங்கத்தால் தீர்மானிக்கப்பட்டது. சில எம்பிக்கள் இழப்பீடு கோரவில்லை, ஆனால் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டதாக கூறியுள்ளனர். அது எப்படி நடக்கும் என்றும் இவற்றை யார் அங்கீகரித்தார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியதுடன் இந்த குழுவால் பயன்படுத்தப்படும் அளவுகோல்களை மறுபரிசீலனை செய்யுமாறு அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட பல எம்பிக்கள் ஏற்கனவே தங்கள் சேதமடைந்த சொத்துக்களுக்கான காப்பீட்டுத் தொகையை பெற்றுள்ளார்கள் என்பதை வெளிப்படுத்திய அவர் அரசாங்கம் திரைசேரியிலிருந்து அதிகப்படியான நிதியை மீட்பதற்கான செயல்முறையை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் டாக்டர் பிரதீபா மகாநாமஹேவா பரிந்துரைத்துள்ளார். காணிமுகத்திடல் போராட்டத்தின் போது தீ வைத்து சேதமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கான இழப்பீட்டு மதிப்பீட்டில் நேர்த்தியான சரிபார்ப்பு மேற்கொள்ள அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இழப்பீட்டு கோரிக்கைகளின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த பொதுமக்கள் பிரதிநிதிகள் வழங்கிய சொத்து பெறுமதிகளை, சேத விவரங்களை மற்றும் போலீசில் பதியப்பட்ட முறைப்பாடுகளை ஒப்பிட்டு பார்ப்பதே சிறந்த முறையாக கருதப்படுகிறது என்று அதிகார பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர். நஷ்டஈடாக வழங்கப்பட்ட தொகைகளை மதிப்பீடு செய்யும் போது உரிய சொத்துக்கள் உரிய அளவில் காப்பீடு செய்யப்பட்டிருந்தனவா என்பது குறித்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. அரசாங்கத்தால் 122 கோடி ரூபாய் இழப்பீடு தொகையாக 43 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச நாடாளுமன்றத்தில் கடந்த 6ஆம் தேதி வெளியிட்ட தகவலில் குறிப்பிட்டார். முதன்முறையாக முன்னாள் அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெல்ல 959 லட்சம் ரூபாய், ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ 934 லட்சம் ரூபாய் இழப்பீடாக பெற்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 2022 மே 9ஆம் தேதி நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலினால் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் மற்றும் சொத்துக்கள் சேதமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமது வீடுகள் மற்றும் சொத்துக்கள் சேதமடைந்ததாக கூறி 43 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக்கொண்ட நட்டஈடை மீண்டும் பெற வேண்டும் என்று தொழில் கல்வி பிரதி அமைச்சர் நளின் ஹேவாகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடந்திருந்த ஒரு நிகழ்வொன்றுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இதனை பேசிய அவர், இது நாடு செலுத்த தேவையில்லை என்றும் அந்த உறுப்பினர்கள் செய்த செயல்களுக்கு கிடைத்த பலனாகும் என்றும் கூறினார். ஒரு சிலர் அரசாங்கத்திற்கு எதிராக சூழ்ச்சிகளை முன்னெடுத்துள்ளதுடன் அவர்களது ஊழல் மற்றும் மோசடி தொடர்பான விவரங்கள் வெளிக்கொணரும் போது சதி முயற்சிகள் அரசாங்கத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் நளின் ஹேவாகே குறிப்பிட்டார். எதிர்வரும் நாட்களில் சிலர் கைது செய்யப்படலாம் என்றும் அதற்கு அச்சுறுத்தப்பட்ட சில தரப்புகள் எங்களை இலக்காக வைத்து சில விடயங்களை உருவாக்கி வருகின்றார்கள். 43 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 122 கோடி ரூபாய் நஷ்டஈட்டை பெற்றுள்ள நிலையில் எதிர்காலத்தில் வழக்கு தொடுத்து அதனை இரட்டிப்பாக அல்லது மும்மடங்காக அவர்களிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றார். அதே நேரம் அரசாங்கம் தொடர்பாக மக்களிடத்தில் தெளிவு உள்ளது. எனவே எங்களுக்கு வழங்கப்பட்ட காலத்திற்குள் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம் என்றும் அவர் உறுதியளித்திருந்தார்.